அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். வயசு 34 35 முடிஞ்சு 36 நடக்குது. இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல. இந்த ஜாதகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு எத்தனை விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, லக்னத்திற்கு 7ல சனி ராகு இருக்காங்க. திக்பலம் பெற்ற ஜாதகம், பொருளாதாரம் நல்ல நிலையில், நல்ல வேலை வாய்ப்பு. லக்னத்திற்கு 10ல் புதன் இருக்கிறாரு. புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா, அவர் லக்னத்துக்கு 8ல இருக்காரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி பகவானும் லக்னத்துக்கு 7ல பலமா உட்கார்ந்துருக்காரு. அதே சமயத்துல சந்திரன் சுக்கிரன் இந்த 2 பேருமே இந்த கேதுவோடு இணங்கி இருக்காங்க. புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறவரு ஜாதகத்துல புதன். அப்போ ஜாதகருக்கு படிப்பு இருக்கு, நல்ல அழகு இருக்கு, உத்தியோகம் இருக்கு, நல்ல சம்பளமும் இருக்கு. ஆனா ஏன் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது தான். அப்ப 7லயும் கிரகம் இருக்கு. அப்ப 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரும் திரிகோணத்துல தான் நல்லா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா இந்த ஜாதகத்துல சந்திரனுக்கு 22வது நட்சத்திரத்துல வைநாசிக நட்சத்திரத்துல தான் இந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அதனால அவர் திருமணத்தை தடை செய்கிறார். லக்னத்திற்கு 7வது சந்திரனுக்கு 7வது நட்சத்திரத்துல குரு திருவாதிரையில வதை நட்சத்திரம் உட்கார்ந்திருக்காரு. அவரு கூட திருமணத்தை தடை பண்றாரு. அது போக இந்த லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா, உதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உதைப்பு அப்படின்னா வேண்டாம் என்று அதை உதைக்கிறது. உதைப்பு அப்படின்னு சொன்னா ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப யாராவது குழந்தைங்க கோபமா இருக்கும்போது பக்கத்துல போனா காலில் உதைக்கும் இல்லையா, போ வராத போ அப்படின்னு வரைக்கும் இல்லையா, அது போலதான் அந்த உதைப்பு. அந்த உதைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்ன சொல்றாங்கன்னா முடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முடக்குல இந்த கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னுடைய திரிகோணத்துலதான் இந்த சந்திரனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. இவர் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேதுங்க ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இந்த சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப திருவாதிரை அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை. அப்ப 4 நட்சத்திரம் அந்த பக்கத்துல இருக்கு. திருவாதிரையிலிருந்து 4 நட்சத்திரத்தை நீங்க இந்த பக்கம் எண்ணீங்கன்னாக்கா திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அதுலதான் இந்த கேது உட்கார்ந்து இருக்காரு. அதனால்தான் உதைப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது அது தடுக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த நட்சத்திரத்தினுடைய திரிகோணத்துல தான் இந்த சந்திரனும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால அந்த உதைப்புல அந்த சந்திரனும் சுக்கிரனும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அது முடக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்னதுன்னா தடுக்கிறது, முடக்குகிறது, உதைக்கிறது. பக்கத்துல போனா உதைக்குதுன்னா யாருதான் பக்கத்துல போவாங்க, அது போல அது உதைக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு 36 வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகல. அப்போ இது எதனால் ஏற்பட்டது? சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கை லக்னத்திற்கு 9ஆம் பாவமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்திற்கு சுகாதிபதி மற்றும் லாபாதிபதி ஆகிய சுக்கிரன் உச்சம் பெற்று நின்றும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசையையும் கடந்து சூரிய திசையிலையும் சனி புத்தி ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா என்ன தோஷம் இருக்குது? கன்னி தோஷம் இருக்கிறது அப்படி சொல்றோம். அங்க சந்திரனும் கூடியிருக்கும் போது சுக்கிரனும் கூடியிருக்கும் போது ஏன் கன்னி தோஷம் அப்படி சொல்லணும்னா, அந்த இடத்துல சந்திரனை விட சுக்கிரன் பலமானவர், உச்சம் பெற்ற பலமானவர், கன்னித்தன்மை உடைய பெண் அப்படின்னு அர்த்தம். அந்த கன்னித்தன்மை உடைய இந்த பெண் ஜாதகம் தான் அந்த முடக்குல போய் அங்க மாட்டிட்டு இருக்குது. அதனால இது கன்னி தோஷம், சப்த கன்னி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியில் இருக்கு. அப்ப இந்த குடும்பத்துல
சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருமணம் ஆகி திருமணம் ஆகாமல், அப்ப கன்னித்தன்மை கழியாமலேயே அவர்கள் மாண்டு இருப்பார்கள். மரணம் சம்பத்திருக்கும், துர்மரணமானது நடந்திருக்கும். அந்த துர்மரணத்துக்கான சாந்தி பரிகாரத்தை இவர் செய்யாமல் விட்ட காரணத்தினால் அது இந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து அது உட்கார்ந்துச்சு. அப்ப இதற்கு சப்த கன்னிமார்களுடைய தோஷம், அப்ப கன்னி தோஷம் சொல்றது. அப்போ சப்த கன்னி தோஷத்தை கழிக்க சப்த கன்னி தோஷ பரிகாரம் செய்து கொண்டால் திருமணம் நடந்துரும். அப்ப சப்த கன்னிகளுக்கு எப்படி பரிகாரம் பண்றது அப்படிங்கறத மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் 7 கன்னிமார்களுக்கு, கன்னினா குழந்தைகள்னா வச்சுக்கலாம், ஒரு 10-12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் 7 குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை உடுத்தி பூ வைத்து பொட்டு வைத்து அலங்கரித்து அவர்கள் விரும்புகின்ற தின்பண்டமான பட்சணங்கள்னு சொல்லுவாங்க, உணவுகளை கொடுத்து அவர்களை மகிழச் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகளோ அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருட்களையோ அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய திருவடிகளை தண்ணீரால் கழுவி பொட்டு வைத்து பூ வைத்து சந்தனம் வைத்து நமஸ்கரித்துக் கொண்டால், அந்த குழந்தைகளை மகிழ்ச்சி செய்துவிட்டால் இந்த தோஷமானது பஞ்சாய் பறந்து போய்விடும். திருமணம் உடனே கூடி நடக்கும். இதுபோல உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை தெரிந்து அதற்கான பரிகாரங்களை செய்து நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்று நம்புகிறேன். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வரலாம். அப்பா ஜோதிட சூத்திரம் 64 விதிகள் காலை மாலை இரவு ஆக 3 நிலைகளில் வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. திருமண பொருத்தம் பார்ப்பதுதான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய சவாலான வேலை. அதை செவ்வனே செய்து முடிக்க அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணை நிற்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.